நான் இன்றைக்கி நெத்திலி வாங்கியிருக்கேன். நெத்திலி பாருங்கள், முழுசாக பெருசாக இருக்க நெத்திலி. இந்த மாதிரி நெத்திலி வாங்கிட்டீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக சொல்லித்தரேன். பண்ணி பாருங்க, நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய நெத்திலி கிடைக்கிறது பெருசு. அது கிடைச்சா இந்த மாதிரி சீசனில் தான் வரும். எங்கள் ஏரியா கோவூரில் ஒருத்தர் தூத்துக்குடிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராரு. அருமையாக இருக்கும் மீன். இப்போ பாருங்களேன், இதை எப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஈஸி. நான் சென்டர் முள் எடுத்துருவேன். இப்போ தனியாக வச்சுருக்கேன். நான் சென்டர் முள் தனியாக எடுத்துருவேன். எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்கள். சிசர் வச்சுக்கிட்டு அப்படியே தலையை வெட்டிட வேண்டியதான். இந்த பக்கம் வெட்டிட்டு இந்த பக்கம் ஒரு மீச மாதிரி வெட்டிட்டு வால் வெட்டிட வேண்டியதான். வெட்டிட்டு சென்டரில் முள் பாருங்களேன். சென்டரில் அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் விளக்கிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கையில் முள்ளை விளக்கிட்டு இந்த சென்டர் முள்ளை எடுத்துருவேன். கொஞ்சம் மெனக்கட்டு தான் ஆகணும். பண்ணிட்டு சென்டர் முள்ளை அப்படி வந்துடும். இந்த சென்டர் முள்ளை எடுத்துட்டேன். இது ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் அவ்வளோதான். இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சென்டர் முள்ளை எடுக்கிறது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ரெண்டு மீன் செஞ்சு பழகிட்டிங்கன்னா பாருங்க, 2 மீன் செஞ்சு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்களேன். மீன் நான் இந்த மாதிரி நெத்திலி மீன் பெருசாக வாங்கினா நல்லது. வெட்டுறது ஈஸிங்க பாருங்க. இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், அது போயிடுச்சு. வேறு எதுவுமே உள்ளே இருக்காது, குடல்லாம் இருக்காது. அவ்வளோதான். இப்படியே கூட செய்யலாம். இப்படியே வாஷ் பண்ணிட்டு இப்படியும் செய்யலாம். இப்படியே செஞ்சுன்னா அந்த பாருங்கள், இந்த மீன் இந்த அளவுக்கு இருக்கும். இப்படியும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு சென்டர் முள் எடுக்கணும்னா சென்டர் முள் பாருங்கள், கையில் வச்சு இப்படி பண்ணால் சென்டர் முள் வரும். ஃப்ரெண்ட்ஸு தான் நெத்திலி முள்ளுலாம் எடுத்துட்டேன். முள்ளில் எடுத்து மசாலா போட்டு நல்லா ஜம்முன்னு வச்சுருக்காங்க. இது கடாயில் வேகுது. உண்மையிலே இந்த டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நெத்திலி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுலாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இதெல்லாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வேலை பார்த்தேன் முள் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் நெத்திலியை அவ்வளோ எப்படி பாருங்கள், பன்னு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அப்படியே பன்னு மாதிரி சாப்பிட்லாம். ஒரு முள் இல்லை, இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது, கடிச்சு சாப்பிட வேண்டியது. பன்னு எப்படி சாப்பிட்டா எப்படி சாப்பிடலாம், அந்த மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.